மரிய வாழ்க. எனக்கு 8 வருஷமா குழந்தை இல்லாத இருந்துச்சு. மாதாவிடம் நாங்க நம்பிக்கையா வேண்டிக்கிட்டு இருந்தோம். நான் மாதாவோட கோயிலுக்கு போயிருக்கும் பொழுது ஃபாதர் ஒரு ஆராதனை ஜெபிச்சுன்னு இருந்தாரு. அது ஜெபிச்சுன்னு இருக்கும்போது ஃபாதர் எல்லாருக்காகவும் ஜெபிச்சுன்னு இருந்தாரு. யாருக்கு கடன் தொல்லை இருக்குது, குழந்தை இல்லாதவங்களுக்கு, அந்த மாதிரின்ட்டு நிறைய பேருக்கு ஜெபிச்சுன்னு இருந்தாரு. அந்த டைம்ல ஃபாதர் சொன்னாரு, இந்த மாதிரி 3 குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்காங்க. அந்த 3 குடும்பத்துல அவங்களுக்கு நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு 3 பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும், விரைவில் குழந்தை பாக்கியம் இருக்கும் என்று சொன்னாங்க. அந்த நிகழ்வுகள் முடிந்த பிறகு நாங்கள் குருவானவரிடம் சென்றோம். குருவானவர் கிட்ட போய் நாங்க கேட்க போனோம், இந்த மாதிரி ஃபாதர் எங்களுக்கு 8 வருடமா குழந்தை இல்லாத இருந்துச்சு, நீங்க சொன்னீங்கல்ல 3 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு. அப்ப நாங்க கேட்கும்போது அந்த 3 பேர்ல நாங்களும் இருக்கிறோமா, எங்க பேர் இருக்கிறான்னு கேட்டோம். அப்பொழுது குருவானவர் சொன்னாரு, அது பேர்லாம் சொல்ல முடியாது, ஆனா 3 பேர் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாரு. சொல்லி 1.5 மாதத்துக்குள்ள என் மனைவி கர்ப்பமாயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. மாதாவுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் நாங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க எங்களுக்கு டேட்டு கொடுத்துருந்தாங்க. 2018 ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோன்னு எங்களுக்கு டேட்டு கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் கால் பண்ணதில்லை, எதுவும் இல்லை. எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு போகாத அளவுக்கு மாதா எங்களுக்கு நல்ல ஒரு மகிமை கொடுத்துருக்காங்க. தானா நின்னது இது தானா நின்னது, மாதாவினுடைய மகிமை தான் இது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. நாங்க விழுப்புரம் மாவட்டம், எங்க வில்லேஜ் ஒட்டன்காடு வெட்டி. என் பேரு அந்தோனிதாஸ், என் மனைவி பேரு லயோனி கிரேசி. குழந்தை ஒரு ஆண் குழந்தை, அதன் பிறகு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. காட் கிஃப்ட் இது. மாதாவுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.